வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா, அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஆமாங்க, இந்த தேதிக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது 5 அறிவிப்புகளையும் மாற்றம் செஞ்சுருக்கணும். அவ்வாறு நீங்கள் மாற்றம் செய்யலை அப்படின்னா உங்களுடைய ரேஷன் கார்டு ரத்தாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகப்படியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எப்படி சாத்தியமாகுது, எதன் அடிப்படையில் இது எல்லாமே நடைபெறுது, இதுக்கு நாம் என்ன பண்ணணும், அதாவது இது பண்ணனா எங்களுக்கு ரத்தாகாதா இல்லை என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு 5 அறிவிப்புகள் கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன அறிவிப்புகள் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக ஒவ்வொரு பாயிண்ட்டை சொல்லி அதுக்குண்டான விளக்கத்தையும் சொல்ல போகிறோம் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா உடனடியாக நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். நாங்கள் உடனுக்குடனே அப்டேட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்க்கணும். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய மாவட்டம் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்தணும். தெரியப்படுத்துகிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரேஷன் கார்டு என்ன வகை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரியப்படுத்தணும். நான் ஆல்ரெடி வீடியோவிலே சொல்லியிருப்பேன், உங்களுடைய ரேஷன் கார்டு இந்தந்த வகையாக இருந்தது அப்படின்னா இந்த மாதம் உதவித்தொகை உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். உங்களுக்கு இன்னும் அட்வான்ஸான தகவல்கள் தேவைப்படுது, எங்ககிட்ட ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் பேசணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய டிஸ்ட்ரிக்கு, நெக்ஸ்ட் உங்களுடைய ரேஷன் கார்டு என்ன பகுதியை பிரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும். ஏஒய்யா பிஹெச்ஏஒய்யா என்ன ஏது அப்படிங்கிறத சொல்லணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பின்கோடு அட்ரஸோடு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெளிவாக எழுதணும். இது எல்லாம் கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணி கீழே கமெண்ட் செக்ஷனில் போட்டீங்க அப்படின்னா உடனுக்குடனே ரிப்ளை வரும். ஆட்டோமேட்டிக் ரிப்ளை பார்த்தீங்க அப்படின்னா உடனுக்குடனே வரும். அதாவது நான் சொன்னதை கரெக்டாக போட்டவங்களுக்கு மட்டும்தான் ரிப்ளை ஒரு 1 ஹவர்லேருந்து 2 ஹவர்ஸ்க்குள்ளே கரெக்டான ரிப்ளை வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக 1 பை 1 சொல்ல போகிறேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாமா? அதுக்கு முன்னாடி நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனடியாக கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. எல்லா விதமான தகவல்களையுமே 1 பை 1 நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும், பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வரக்கூடிய எல்லா விதமான அப்டேட்டையும் 1 பை 1 சொல்கிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாமா? ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு பார்த்தீங்க அப்படின்னா அனைத்து விதமான ரேஷன் கார்டுகளுக்கும், அதாவது இந்த அட்டைதாரர்களுக்கு அப்படின்னு கிடையாது. ரேஷன் கார்டு உங்கள்கிட்ட இருக்கா, உங்களுக்கு ஒரு அப்டேட், 5 வகையான அப்டேட். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் ரேஷன் கார்டு வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு அப்டேட் வந்திருக்கு. இந்த அப்டேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில சேஞ்சஸ் மாறுது. இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா பழைய ரேஷன் அட்டை இருக்கும். அதாவது இங்கே அரிசி பருப்பு சர்க்கரை மண்ணெண்ணெய் வாங்குறாங்க அப்படின்னா அதுக்கு நேராக ஒரு சைன் பண்ணி என்ன டேட் போட்டு அதில் என்னென்ன வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி சிக்னேச்சர் போட்டு கொடுப்பாங்க. அது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கடமைக்கு எடுத்துகிட்டு போவாங்க. அது என்ன ஃபில் பண்ணுறாங்க என்ன ஏதுன்னு கூட இருக்கக்கூடிய பாமர மக்களுக்கு தெரியாது, புரியாது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா போன டைம் அவங்க அரிசி சர்க்கரைலாம் வாங்கியிருக்க மாட்டாங்க. இப்போ அந்த ரேஷன் கார்டை கொண்டுட்டு போகல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரேஷன் கார்டில் ஃபில் பண்ண மாட்டாங்க, அந்த பாக்ஸை ஃப்ரீயாகவே விட்டுருவாங்க. அவங்க அரிசி பருப்பு வாங்காத மாதிரியே தான் இருக்கும். நெக்ஸ்ட் டைம் போகல பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாக்ஸை ஃபில் பண்ணிடுவாங்க. கீழே ஃபில் பண்ணுறப்ப மேலேயும் அப்படியே ஃபில் பண்ணிடுவாங்க. இதுமாரி நிறையா விதமான முறைகேடான விஷயங்கள் நடைபெறுது அப்படின்னு இது பண்ணிட்டு தான் இந்த ஸ்மார்ட் கார்டு அப்படிங்கிறத கொண்டுட்டு வந்தாங்க. இதில் ஊழல் நடக்கலையே அப்படின்னா 100க்கு 90% அப்போ இருந்துச்சு, இப்போ 100க்கு 10% அப்படியே ஆப்போசிட்டாக மாறிடுச்சு. அதனால் இது ஒரு நல்ல வழி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதமான மாநிலத்துலேயுமே இதை எக்ஸிக்யூட் பண்ணணும்னு சொல்லி எல்லா விதமான மாநிலத்துலேயுமே இதை தெரியப்படுத்திட்டாங்க. ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ அந்த 5 அப்டேட் சொல்லியிருந்தேன்ல என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன மாற்றங்கள் செய்யணும், என்னென்ன அப்டேட் வருதுங்கிறத சொல்லியிருந்தேன்ல, அதை நான் இப்போ 1 பை 1 சொல்ல போகிறேன்.
வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் எரர்ஸ் இருக்குது அப்படின்னா நான் முன்ன சொன்ன மாதிரி கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. ஒன் பை ஒன் அப்டேட் சொல்லுவாங்க. ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, யார் யாரெல்லாம் ரேஷன் கார்டை இன்னும் அப்டேட் பண்ணாமல் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேஷன் கார்டு ரத்தாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகப்படியாக இருக்குது அப்படின்னு சொல்ல வராங்க. அது எப்படி அப்டேட் பண்ணுறதுனா எங்களுக்கு புரியல. அப்படின்னா உங்கள் ஃபேமிலியில் ஒரு 5 நம்பர் இருக்காங்க அப்படின்னா அதில் ஏதோ ஒரு தவறுதலாக வயதாகி வயது முயர்ந்து அவங்க வந்து இறைவன் எழுதிட்டாங்க, அதை இறந்துட்டாங்க அப்படின்னா அதை வந்து பெயர் நீக்கணும். இல்லை நாங்கள் வந்து அதை நீக்காமல் அதற்கு நீங்கள் அரிசி வாங்குறீங்க அப்படின்னா அது வந்து முறைகேடான அரிசி. அதாவது நீங்கள் வந்து அரசுக்கு தெரியாமல் முறைகேடு பண்ணி நீங்கள் வந்து அரிசி வாங்குறீங்க அப்படிங்கிறதுக்கு சமம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்களாக முன் வந்து பண்ணணும். இப்போ வந்து ஒவ்வொரு மாவட்டமாக அதை வந்து சரி பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு சில மாவட்டத்தில் அந்த திருமணம் ஆனே அங்கே போய் அப்ளை பண்ணுவாங்க. ஃபஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ரேஷன் கார்டு இருக்கும் அம்மா வீட்டில். அங்கே வந்து வீட்டுக்கார வீட்டுக்கு போன உடனே அந்த ரேஷன் கார்டு வந்து அங்கே வந்து அப்ளை பண்ணால் இங்கே நீங்கிடும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில டைம்ஸ், எல்லாத்துக்குமே சொல்ல வரல, ஒரு சில டைம்ஸ் ஒரு சில பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சரியாக வந்து பெயர் வந்து நீங்கிறது கிடையாது. அது வந்து ரெண்டாக பிரியிறப்ப ஃபஸ்ட்டு வந்து அங்கே ஆதார் லிங்கில் இல்லை, இப்போ இங்கே வந்து ஆதார் லிங்க் பண்ணி பண்ணுறாங்க. அப்படிங்கிறப்ப அங்கே எங்கேயுமே கம்பைன் ஆகலை. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஆதார்லேயே இப்போலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆதார்லேயே தான் நீங்கள் இங்கே போட்டு அங்கே போட்டிங்கன்னா எங்கே இருக்குதுன்னு காட்டிடும். அது வந்து ஆதாருக்கு லிங்க் பண்ணிட்டாங்க. அதை வந்து நான் நெக்ஸ்ட்டு வந்து சொல்கிறேன். இந்த அப்டேட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாராச்சும் இப்படி இறப்பு ஏற்பட்டிருந்தோ இல்லை திருமணம் ஆகியோ இப்படி வந்து பெயர் நீக்காமல் இருந்தது அப்படின்னா உடனடியாக பெயர் நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்குவாங்க. இது உடனே பண்ணியாக்கணும். இல்லை அப்படின்னா உங்கள் ரேஷன் கார்டு எப்பொழுது வேண்டுமானாலும் ரத்தாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகப்படியாக இருக்குது அப்படிங்கிறத இந்த இடத்துல தெரியப்படுத்துகிறேன். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாவது ஒரு அப்டேட், ரேஷன் கார்டு பயோமெட்ரிக்கை யாரெல்லாம் அப்டேட் பண்ணலையோ அதை வந்து அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க. பயோமெட்ரிக்னால் எங்களுக்கு புரியலையே, எதுக்கு ரேஷன் கார்டுக்கு பயோமெட்ரிக் எப்படி பண்ணுறது ரேஷன் கடையிலையா அப்படின்னு சொல்லிட்டு போன ஒரு வீடியோவில் சொல்கிறப்பே சொல்லி கேட்டிருந்தாங்க நிறைய பேர். அது வந்து அப்படி கிடையாது. உங்களுடைய கைரேகை, கண்விழி ரேகை, இப்போ ரேஷன் கார்டுக்கு போன உடனே கைரேகை வைக்கிறீங்களா, உடனே வந்து அப்சர்வ் பண்ணி எடுத்துக்குதா, அதுக்குண்டான பொருட்களை கொடுக்குறாங்களா. ஆனால் இதுக்கு முன்னாடியெல்லாம் கையில் தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ கைரேகை மூலிமா கொடுக்குறதுனால அது வந்து பயோமெட்ரிக் அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். பயோமெட்ரிக்கை யூஸ் பண்ணி தான் இப்போ பொருட்கள் கொடுக்குறாங்க. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ஆதார் கார்டில் போய் நீங்கள் வந்து அப்டேட் பண்ணணும். அதாவது கைரேகையும் கண்விழி ரேகையும் நீங்கள் வந்து ஆதார் மையத்துக்கு போனீங்க அப்படின்னா கைரேகை எடுத்துகிட்டு கண்விழி ரேகையை எடுத்துகிட்டு உங்களுக்கு வந்து அதை வந்து அப்டேட் பண்ணி விட்டுருவாங்க. ஓகேங்களா, ரெண்டாவது அப்டேட்டு. இதை வந்து கட்டாயமாக நீங்கள் வந்து பண்ணி ஆகணும். மூணாவது, யார் யாரெல்லாம் ரேஷன் கார்டில் ஃபோன் நம்பர் இணைக்காமல் இருக்கீங்களோ அவங்க இணைக்கணும். இல்லை இணைச்சி கரண்ட்டில் இல்லாமல் சுவிட்ச் ஆஃபு, நாட் ரீச்சபிள், நோ மெசேஜ் எதுவும் வராமல் அதை வந்து டெத் நிலைமையில் இருக்குது அப்படின்னா அதை உடனடியாக நீங்கள் வந்து புதுப்பிக்கணும். அப்படி புதுப்பிக்கலை அப்படின்னா உங்களோட ரேஷன் கார்டு ரத்தாயிரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்தது நான்காவது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ஆதார் நம்பரை புதுப்பிக்கணும். அதாவது அதேமாதிரி டெத் ஆனது, மெசேஜ் வராமல் இருக்கிறது, சுவிட்ச் ஆஃபில் இருக்கிறது, வேறு ரிலேட்டடான இதில் இருக்கக்கூடிய மொபைல் நம்பர்ஸை உடனடியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணிவிட்டு புது நம்பரை நீங்கள் வந்து ஆட் பண்ணணும். அப்படி ஆட் பண்ணினா மட்டும்தான் நீங்கள் வந்து பயோமெட்ரிக்கையும் புதுப்பிக்க முடியும். இந்த ஃபோன் நம்பரை மாற்றினா தான் உங்களோட ரேஷன் கார்டு ரத்தாகாமையும் தடுக்க முடியும். ஓகேங்களா, 4 டீட்டெயில்ஸ் தெளிவாக பார்த்துருப்பீங்க. இந்த 4 என்ன டவுட் இருக்குதோ கீழே கமெண்ட்டில் நீங்கள் வந்து தெரியப்படுத்தலாம். 1, 2 அப்படின்னு சொல்லி பாயிண்ட் போட்டு நீங்கள் வந்து தெரியப்படுத்துங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதேமாரி 5வது அப்டேட் என்னன்னா ரேஷன் அட்டை ஸ்மார்ட் கார்டு வச்சுருக்கணும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
பேப்பர், அதாவது ஆன்லைனில் எடுக்கப்பட்ட பேப்பரை வச்சு பொருட்களை வாங்கிட்டு வந்திருப்பாங்க. பொருட்களை இனிமேலும் வாங்கலாம். ஆனால் குறிப்பிட்ட காலங்கள் வரைக்கும் தான் இது வந்து செல்லுபடியாகும் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. ரேஷன் அட்டைக்கு சமமான ஈடான இதுதான் அந்த பேப்பர் கொடுப்பாங்க. அது வந்து ஆன்லைனில் எல்லாருமே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆனால் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் அது வந்து மாற்றம் செஞ்சு ரேஷன் அட்டையாக மட்டும்தான் வெளிவரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் கொடுக்க போகிறாங்க. இது வந்து கோர்ட்டில் கேஸ் நடந்துகிட்டு இருக்குது. எப்பொழுது வேண்டுமானாலும் அது தீர்ப்புகள் மாறி வரலாம். வச்சிருக்கலான்னு வரலாம், இல்லைன்னு வரலாம். அதனால் 5வது அப்டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ரேஷன் அட்டையை நீங்கள் வச்சுருக்கிறது ரொம்ப ரொம்ப பெட்டர். பேப்பர் வச்சுருந்தீங்க அப்படின்னா அது எங்கே வாங்கணும் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக தாலுக்கா ஆஃபீஸ் போகிறீங்க. இப்படி வந்து ரேஷன் கார்டுக்கு வேணும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா 12லேருந்து 13 நாளைக்குள்ளே சென்னையிலேருந்து தான் அச்சடித்து வரும். அச்சடித்து இங்கே தாலுக்கா ஆஃபீஸ் வந்தோன்னா கூப்பிடுவாங்க. போய் என்ன ப்ரொசீஜரோ அதை கரெக்டாக பண்ணீங்க அப்படின்னா ரேஷன் கார்டு கைக்கு வந்துடும், வாங்கிட்டு வந்துடலாம். ஓகேங்களா? இதுமாரி பயனுள்ள தகவல்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.